முழுமையாக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் நிலையில் மெட்ரோ ரயில் திட்டம் கோவைக்கு வரக்கூடாது என்பதற்காகவே டிபிஆர் அறிக்கை தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது என நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் கடந்த ஆட்சியோடு ஒப்பிடுகையில் தற்போது 15% குழந்தைகள் மீதான குற்றம் மற்றும் 53% பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். இந்த ஆட்சி வந்த பிறகு பாலியல் குற்றங்கள் 18,200 பாலியல் குற்றங்கள் நடந்தது. கற்பழிப்பு சம்பவங்கள் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி வந்த பிறகு 17% கூடியிருக்கு. இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்கொலை முயற்சிகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடந்தது. பிறகு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம். அதை சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கள்ளச்சாராயம், பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு சம்பவம். நேற்று கூட ராமநாதபுரத்தில் ஒரு பெண்ணை கத்தியால் குத்தி கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் யாருடைய ஆட்சியில்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திமுக ஆட்சி இல்லை. மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர், அவங்களுடைய நோக்கமே என்னென்னா, மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்டணியை, பயபக்தியோடு ஒரு கூட்டணியை நடத்தி கொண்டிருக்கிறார். கூட்டணி பலவும் இல்லை, பயபக்தியோடு அந்த கூட்டணி பெயரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க.